பறவைகள் பலவிதம் ஒவ்வொன்றும் ஒரு விதம் அப்படின்னு சொன்ன பாருங்க. அந்த இது அதுல இந்த தற்குறி ஒரு விதம்னா, இன்னொரு தற்குறி எந்த விதத்துல இருக்குன்னு பாத்தீங்கன்னா திருத்தணியில. இது இருக்கிற தற்குறியோ ஒரு சிறந்த தற்குறி எதுனா இந்த தற்குறி தான். திருத்தணியில வேட்பாளர் ஒருத்தர் அறிவிச்சாங்க. அதாவது அவர் பேர் சத்யகுமார். அந்த சத்யகுமார் யாருன்னா ஏங்க உங்களுக்கு தெரியாதுங்க, மிகப்பெரிய அட்வொகேட்டுங்க, மிகப்பெரிய அட்வொகேட்னு சொல்லிப்பாரு. ஆனா அவருக்கு அம்பேத்கரே எப்போ ஃபேமஸ் ஆனாருன்னா, விஜய் அம்பேத்கரை பேசுறதுக்கு அப்புறமா தான் அம்பேத்கரே ஃபேமஸ் ஆனாராம். இவர் தான் ஒரு மிகப்பெரிய அட்வொகேட். கான்ஸ்டிடியூஷன் ஆஃப் இந்தியானாலே நமக்கு ஞாபகம் வருது யாருன்னு பாத்தீங்கன்னா அம்பேத்கர் தான். அம்பேத்கர் என்னன்னு சொல்றோம்னா சட்ட மாமேதைன்னு சொல்லுவோம் அம்பேத்கரை. ஆனா இந்த தற்குறி என்ன சொல்லுச்சுன்னா, அம்பேத்கர் எப்போ ஃபேமஸ் ஆனார்னா விஜய் அம்பேத்கரை பத்தி பேச ஆரம்பிச்சதுக்கு பிறகுதான் ஃபேமஸ் ஆனார். அந்த தற்குறி என்ன பண்ணுதுன்னா, திருத்தணியில போயிட்டு கேன்வாசிங்க்கு என்ன தெரியுமா சொல்லியிருக்கிறாரு அங்க இருக்கிற கட்சி நிர்வாகிகள் கிட்ட எல்லாம், நீங்க எல்லாரும் வரணும்னு கூட எனக்கு அவசியம் இல்ல, எனக்கு ஒண்ணும் இல்ல, நான் வீடியோ எடுத்து ரீல்ஸ் போட்டாலே போதும், பல லைக்ஸ் பல லட்சக்கணக்கான மக்கள் பாக்குறாங்க, நான் திருத்தணியில வின் ஆயிடுவேன். அங்க இருக்கிற கட்சிக்காரன் திணறான், கொந்தளிக்கிறான். ஏங்க இந்த மனுஷன் நீங்க யாரும் என் கூட வரலனா கூட பரவாயில்ல, நான் பாத்தீங்கன்னா வீடியோ எடுத்து ரீல்ஸ் போட்டு பாத்தீங்கன்னா கேண்டிடேட்டா வின் ஆகிடுவேன், எம்எல்ஏ ஆகிடுவேன். என் விஜய்க்கு அவ்வளவு பெரிய மவுஸ் இருக்கு, விஜய்க்கு மவுஸ் இருக்குதோ இல்லையோ, எனக்கு அவ்வளவு பெரிய மவுஸ் இருக்கு, எனக்கு அவ்வளவு பெரிய ஃபாலோவர்ஸ் இருக்காங்கன்ட்டு. ஏங்க அவர் போற இடம்லாம் பாத்தீங்களா, அவர் தனியா போறாருங்க. திருத்தணி முழுக்க தனியா போயிட்டு வீடியோ எடுக்க சொல்றாப்ல, அவ்வளவுதான். இப்படி போறாரு, ஓட்டு போட்டுருங்கன்றது வீடியோ எடுக்க சொல்ற. அந்த வீடியோவை ரீல்ஸா போட்டாலே போதும், நான் வின் பண்ணிடுவேன். இந்த மாதிரி கேண்டிடேட் எல்லாம் வாழ்க்கை வரலாற்றுல நம்ம எல்லாம் பார்த்தே இருக்க மாட்டோம். நீங்க யாரும் என் கூட கேன்வாஸ் பண்ண வேணாம், நானே தனிப்பட்ட முறையில நான் வீடியோ போடுவேன், அந்த வீடியோ இருந்தாவே போதும், நான் ஜெயிச்சிடுவேன்றாரு. அப்ப இத்தனை வருஷமா நாங்க யாருக்காக உழைச்சுன்னு இருந்தோம்? ஏங்க அங்கங்க கேண்டிடேட்ஸ்னா எப்படி தெரியுமா, அவன் ஒரு 30 வருஷம் 40 வருஷம் 50 வருஷம் கட்சிக்காக வேலை செஞ்சிருப்பான். அவனுக்கு நீங்க கேண்டிடேட் கொடுக்கும் போதுதான் அவனுக்கு அப்பா இவ்வளவு வருஷம் நம்ம கஷ்டப்பட்டதுக்கு பலனா இந்த எம்எல்ஏ சீட்டு கிடைச்சிச்சுடா அப்படின்ட்டு இறங்கி வேலை செய்வான், சம்பவம் செய்வான். ஆனா நேத்து கட்சியில ஜாயின் பண்ணோம், இன்னைக்கு நமக்கு எம்எல்ஏ சீட்டு கொடுத்தா நமக்கு அந்த எம்எல்ஏ சீட்டோட பவுச்சி தெரியுமா? அந்த மாதிரிதான் பாத்தீங்கன்னா இந்த திருத்தணி சத்யகுமாருக்கு கொடுத்திருக்காங்க. அங்க பாத்தீங்கன்னா திருத்தணி மக்களும் சரி, திருத்தணி இவரோட ஓன் கட்சி நிர்வாகிகளே இவருக்கு அகைன்ஸ்டா இருக்கிறாங்க. ஏங்க அந்த மனுஷன் பிரச்சாரமும் பண்ண மாட்டான், வீடியோ எடுத்தா போதும், ரீல்ஸ் எடுத்தா போதும், நான் வெற்றி பெற்றுடுவேன் அப்படின்னு சுத்தின்னு இருக்காரு, இதெல்லாம் எங்கிருந்து உருப்பட போகுது அப்படின்னு வேற யாருன்னா சொல்றாங்கன்னா கிடையாது. அங்க இருக்கிற அவருடைய ஓன் கட்சி நிர்வாகிகளே சொல்றாங்க. இந்த மாதிரி தற்குறிகள் அடங்கிய ஒரு கூட்டத்தை தான் விஜய் வச்சிட்டு இருக்காரு.